இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இந்த 2வது டேர்மோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த முதல் டேர்மை எடுத்து எழுதிக்கிறேன். 2p + 1/p = 4ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போது எனக்கு இந்த pக்கு முன்னாடி 2 இருக்குது, ஆனால் நான் கண்டுபிடிக்க வேண்டிய டேர்மில் pக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு இந்த 2 தேவையில்லை. நான் என்ன பண்ணணும், இந்த 2 நான் தூக்கிடணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 டேர்மையுமே 2ஆல் வகுக்க போகிறேன். இப்போ முதல் டேர்மை 2ஆல் வகுப்போமா? ஸோ வகுத்தா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 2ஆல் வகுக்கணும், இதையும் 2ஆல் வகுக்கணும். ஸோ இந்த சைடு 2ஆல் வகுத்தா அப்படியே அந்த சைடு என்ன பண்ணணும், 2ஆல் வகுக்கணுமா? ஸோ /2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதுவும் கட்டாயிரும், இதையும் அடித்தா 2ன்னு வரும். அப்போ p + 1/2p = 2ன்னு வரும். இப்போ மறுபடியும் பாருங்கள், எனக்கு இந்த டேர்மில் p³ இருக்குது, எனக்கு p தான் இருக்குது. ஸோ என்ன வேணும், க்யூப்னு வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேர்மை நான் க்யூப் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேர்மை க்யூப் பண்ணால் அந்த டேர்மை என்ன பண்ணணும், க்யூப் பண்ணணுமா? ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கலாம், p + 1/2p /3ன்னு எழுதிக்கிறேன். இந்த சைடு க்யூப் பண்ணும்போது அந்த சைடும் க்யூப் பண்ணணும், = 2³ எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த டேர்மை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியை ஒரு வேளை ஏன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த 1/tயை பின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இதை பார்க்கும்போது a + b /3 இருந்த மாதிரியே இருக்குல்ல. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, இதை எப்படி விரிச்சு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த ஏவை க்யூப் பண்ணணும், ப்ளஸ் அடுத்து அந்த பியை க்யூப் பண்ணணும். இது க்யூப் டேர்ம் அப்படிங்கிறதுனால ஒரு 3 போட்டுக்கோங்க. 3 போட்டுட்டு a²b, முதல்ல ஏக்கு ஸ்கொயர் போடணும், ரெண்டாவதுல பிக்கு ஸ்கொயர் போடணும். இந்த ஃபார்முலா விரிச்செழுது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு a³ அடுத்து b³, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், a கிட்ட ஸ்கொயர் போடணும், b கிட்ட ஸ்கொயர் போடணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து a + b /3 ஃபார்முலா. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த a³ + b³ ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த நடுவில் இந்த டேர்மை மட்டும் என்ன பண்ண போகிறேன், இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற டேர்மெல்லாம் அந்த சைடு கொண்டு போய்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஸ்டினில் பிக்கு மட்டும் தனியாக தான் க்யூப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த டேர்மை மட்டும் இந்த சைடு வச்சுப்போமா? அப்போ எப்படி வச்சுக்கலாம், a³ + b³ = இந்த சைடு இருக்க டேர்ம்லாம் அந்த சைடு போயிடும். அப்போது a + b /3. இங்கே ப்ளஸில் இருக்குது, அந்த சைடு போனால் மைனஸில் வருமா, -3a²b. அதே மாதிரி இந்த டேர்மு போகும்போது -3ab² வரும். ஓகேவா? சரி, இப்போ மறுபடியும் அதே டேர்மை அப்படியே எழுதிக்கிறேன். a³ + b³, இதை அப்படியே எழுதிப்போம். a + b /3. இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு -3abயை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே 3abன்னு இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துட்டா -3ab. இதில் ஒரு a² இருக்கிறதுனால ஒரே ஒரு a மட்டும் உள்ளே இருக்கும், a. அதே மாதிரி இதில் ஒரு மைனஸ் வெளியில் போயிடுச்சு, அப்போ ப்ளஸ்ன்னு இருக்கும். இதில் b² இருக்கிறதுனால ஒரே ஒரு b மட்டும் உள்ளே இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக 1/2pயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது ஏக்கு பதிலாக b போட்டால் b³ வரும், பிக்கு பதிலாக 1/2pன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2p /3 வரும். நமக்கு a + bயோட வேல்யூ தெரியும் 2ன்னு. ஸோ அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2³ போட்டுக்கிறேன், -3 அப்படியே எழுதிக்கிட்டேன். ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், p போடணுமா? சரி, அதை போடுவோமா? ஏக்கு பதிலாக p, பிக்கு பதிலாக 1/2pன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி ப்ராக்கெட்குள்ளேயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏக்கு பதிலாக b, பிக்கு பதிலாக 1/2pன்னு போட்டாச்சு. சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த p³ அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் இந்த 1 க்யூப் பண்ணால் 1 தான் வரும், 2 க்யூப் பண்ணால் 8 வரும், p க்யூப் பண்ணால் p³ வரும். சரி, 2 க்யூப் பண்ணால் என்ன வரும், 8ன்னு வரும், மைனஸ் இதுவும் கட் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், 3/2ன்னு இருக்குமா? ஓகே, பேலன்ஸ்லாம் எழுதிக்கிட்டேன். p + 1/2pயோட வேல்யூ தெரியுமே, 2ன்னு தெரியும்ல, நான் மேலே எழுதியிருந்தேன். ஸோ 2ன்னு எழுதிக்கிறேன். இந்த ரெண்டும் கட் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், 8 - 3ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ மற்ற டைம்லாம் அப்படியே எழுதிக்கலாம். p³ + 1/8p³ = இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், 5ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன, 5 தான் ஆன்சர்.